வணக்கம். இது தமிழோடு பேசு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சினிமா செய்திகள். முதல் விஷயம், ஜெயம் ரவி தன்னோட பெயரை மாத்திருக்கிறாரு. இரண்டாவது செய்தி, வெற்றிமாறன் மற்றும் தனுஷ் 5வது முறையா கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க. நடிகர் ஜெயம் ரவி தன்னோட பேரை ரவி மோகன் அப்படின்னு மாத்திருக்கிறதா இன்னைக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காரு. கடந்த 2003ல ஜெயம் படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றுச்சு. அந்த படத்திலிருந்து தான் இவருக்கு ஜெயம் ரவி அப்படின்னு பேர் வந்துச்சு. அந்த படத்தை அவரோட அண்ணன் ராஜா அவங்க இயக்கியிருந்தாங்க. ஜெயம் ரவி அவங்க நிறைய படம் கொடுத்துருக்குறாங்க. குறிப்பா எம் குமரன், சன் ஆஃப் மகாலட்சுமி, உனக்கும் எனக்கும், சந்தோஷ் சுப்பிரமணியம், தனி ஒருவன், பொன்னியின் செல்வன், கோமாளி போன்ற பல வெற்றி படங்களை கொடுத்திருக்கிறாரு. சமீபத்துல இவரோட திருமணம் சம்பந்தமாக பல பிரச்சனைகள் நடந்துட்டு இருந்தது. அவரோட மனைவி கிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்கறதுக்காக கோர்ட்ல அப்ளை பண்ணியிருந்தாரு. இது மன உளைச்சலாலும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தாரு. கடைசியா ரிலீஸ் ஆன அவரோட சில படங்கள் சரியா போகல. அதுல ரொம்ப அவர் வருத்தமா இருக்கிறாரு. இந்த நிலையில புத்தாண்டு முன்னிட்டு அவர் தன்னோட பெயரை புதுசா மாத்திருக்கிறாரு. தன்னோட பெயரை ரவி மோகன் அப்படின்னு மாத்திருக்கிறாரு. என்ன ரவி அப்படின்னு கூப்பிடுங்க, இல்ல ரவி மோகன் அப்படின்னு கூப்பிடுங்கன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம பொங்கல் வாழ்த்துக்களையும் பரிமாறி இருக்கிறாரு. மீண்டும் தனுஷ் வெற்றிமாறன் கூட்டணி. தனுஷும் வெற்றிமாறனும் சேர்ந்தாலே அந்த படம் ஹிட் தானு எல்லாருக்குமே தெரியும். இவங்க 2 பேருமே ஏற்கனவே பொல்லாதவன், ஆடுகளம், வடசென்னை, அசுரன் போன்ற சூப்பர் ஹிட் படங்கள் கொடுத்திருக்கிறாங்க. கடந்த 2011ல ஆடுகளம் படத்துக்கு தனுஷ் தேசிய விருது வாங்கினாரு. உங்க எல்லாத்துக்குமே தெரியும். அதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் தேசிய விருதுன்னு சொல்லலாம். அதே போல இவங்க இணைஞ்ச அசுரன் படத்துக்கு நேஷனல் அவார்டு வாங்கினாங்க. இவங்க இணைஞ்சு தயாரிச்ச விசாரணை படத்துக்கும் சிறந்த படத்துக்கான தேசிய விருது கொடுத்தாங்க. மீண்டும் இவங்க 2 பேரோட காம்பினேஷன்ல ஒரு புதிய படம் உருவாக இருக்கு. தனுஷ்க்கு இப்போ நிறைய லைன் அப் இருக்கு. குறிப்பா இட்லி கடை அப்படின்ற படத்தை அவரு நடிச்சு இயக்கிட்டு இருக்காரு. குபேரான்னு ஒரு படம், அது தமிழ் மற்றும் தெலுங்குல 2த்துலயுமே சேர்ந்து எடுத்துட்டு இருக்கிறாங்க. அதே போல ஒரு ஹிந்தி படத்துலயும் கமிட் ஆயிருக்காரு. இந்த கைவசம் உள்ள எல்லா படத்தையும் முடிச்சுட்டு வெற்றிமாறன் கூட இணைவார்னு சொல்லப்படுது. இவங்க 5வது முறையா இணையும் இந்த படத்தை RS என்டர்டெயின்மென்ட் தயாரிக்கிறாங்க. எல்லோருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த பொங்கல் எல்லாருக்கும் ஒரு சிறப்பான ஆண்டா அமைய வாழ்த்துகிறேன். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.